அதான் நான் செகண்ட் ரவுண்ட் போடுறேன்ல, அவ்வளோதாங்க. இதோ போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போடுறேன் பாருங்கள். ஏன்னா அது போட முடியல, ஏன்னா அவ்வளோதான் ஹெட்ஷாட்டாக தான் அடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு நானும் விட்டேன். போடலாமா வேணாம்னு ஒன்றுன்னு மனசு வேறு. அதனால் தேர்ட் ரவுண்டு வச்சுக்கிட்டேங்க. இந்த இவர் விளாட வேணான்னு மைக்கண்ணி சரின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட் எலிமினேட் ஆகிட்டார். நான் வெஸ்ட்டு எடுத்துகிட்டு போல பாருங்கள், ஒரு வெஸ்ட்டும் இல்லை. பையன் 1 டேப் வாங்கிட்டான். நானும் ஏறிட்டு போனேன். அவன் எங்கடான்னு பார்த்தா நான் ஓடிட்டு இருக்காங்களான்ட்டு. ஃபஸ்ட்டு டெசர்ட்டில் எனக்கு இப்போ டெசர்ட்டே வரல கைஸ். ஏன்னா கொஞ்சம் டச் விட்டு போச்சு லோன்லேருந்து உட்பக்கிறது. இதோ இப்போ ரன்னிங் ஹெட்செட்னா இதான் எடுத்தோன்னே அமௌண்ட் போட்டேன் பார்த்துக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு 1 டேப்பா மொத்தமாக 7 1 டேப்புங்க. ஓகேவா, இது M10 அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் மாஸ்டரு அவர் போல கைஸ். ஆக்சுவலி அவர் அண்ணா ஐடி அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் போட்டுக்கிட்டு இருக்கான். நானும் போட்டேன். நம்ம உண்மையாக ஜெயிக்கிறோம் மாஸ்டர். அவன் அண்ணா ஐடியில் அவன் இதே மாஸ்டர் அடித்த மாதிரி போட்டுட்ருக்கான். இங்கே தான் உட்பக்கர் ஹெட்ஷாட் வாங்கல, M10 ஹெட்ஷாட் வாங்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்னைப்பர் பெரிய ஸ்னைப்பர் பிளேன் வேறு இருக்கு மாஸ்டரில். ஸோ ஒரு 49 கொடுத்துட்டு ஏறிட்டேன். ஏறினா என்ன கொஞ்சம் ஏறினேன். 1 டாப் பாப்பா இது பாருங்க, ஒரு டேமேஜ் போக மாட்டுருச்சு. டெசிட்டியில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தான் சரின்னு சொல்லிட்டு மெடிக்கல் போட்டேன். அவனும் வராதுனால அவரும் வச்சுட்டு ஹெல்ப் மீன் கேட்டுப்பாரு பாருங்க. இப்போது மெசேஜ் தெரியுமா தெரியாது கேட்டிருப்பாரு. நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா 1 vs 1 அதான் பையன் காணும். இப்படி ஓடுறது மட்டும் பார்த்துட்டேன். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நினச்சாட்டு. அப்போ அந்த வீடியோவில் தாங்க வந்திருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங். பை.